எல்லாரும் வாங்க. வாங்கன்னு சொல்லும்போது ஆல்ரெடி நீங்க என்ன வரவேற்கிறீங்க, அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் நீங்க மனசுல நான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி வர முடியாத சுத்தமாக முடியல. அதனால நீங்க வீட்டில் இருந்து எல்லாம் வெளியே ஊர் போயிட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களாம் கொஞ்சம் பேசுறது இருக்கும். Third batch students performance. My name is Sampadesh. I am studying third standard A section. New Power School, Sangirabaram. Megam Narkala Ganesha. Kannada Ganesha.
தேர்ட் பேட்ச் பிள்ளைங்க வந்து வாசிச்சாங்க நீங்கள் தேர்ட் பேட்ச் கம்ப்ளைண்ட்ஸ் கமெண்ட்ஸ் ஷார்ட் பீரியட்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். இப்போ 2 monthsலயே நல்லா பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக தேங்க்ஸ் சார். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு சில பசங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். மற்றபடி இல்லை சார், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் இந்த அளவுக்கு வந்துருக்கிறது ஹாப்பியாக தான் சார் இருக்குது. தேங்க்ஸ் ஸோ பாப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் சேர்ந்தா. நான் வந்து குறித்து சேர்த்து விட்டேன். பரவாயில்ல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது சார். அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்யூ. எந்த கட்சிக்கு இருந்தாலும் பாடிட்டே வாசிக்கிற மாதம் எதை சொல்லி பாடிட்டே வாசதான் அவங்களுக்கு பாடிட்டே இருந்தால் ரெண்டு பேட்ச் பண்ணணும்னா அது மூணாவது ஒரு வாசிக்கிறது அவர் கிட்டார் வாசிக்கிட்டே பாடுறேன்னு நினைப்பேன். ஏதோ சரி பிள்ளைங்களுக்காக சொல்லிட்டு வந்து ஒரு 4 கிளாஸ் தான் வந்தாரு. ஷார்ட்ஸ் பாட வச்சுருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு. இளைஞர்கள் அந்த பாட்டு இளைஞர்களா அதுதான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ முக்கியமான வேலையை வெளியே போயிட்டாரு. அவர் பாடினாக்கா பிள்ளைங்க பார்த்து கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படியே திரும்பி பார்க்கலாம். பாடுறது வாசிக்கிறது வந்து 4 கிளாஸ் தான் எப்படி பாடிட்டே வாசிக்கிறாரு. இதுதான் 4 கிளாஸ்ன்னு சொன்னாங்க. மீட்டிங்லாம் சொன்னாங்க, யாரும் கேட்கவே மாட்டாங்க. சேம் வந்து அந்த சாங் தம்பி கேட்டான், கண்ணான கண்ணை வந்து அதை வாசிக்கிற மாஸ்டர் கேட்டான். ரிஸ்கான சாங் தான் ஆக்சன் சொல்லுவோம். அது தம்பி கேட்டான். அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாப்பாவும் வந்து ரிஹானா வந்து எனக்கு எந்த சாங் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் பாப்பா பியானோ வந்து எக்ஸாம்பிள் வாசிக்குவாங்க. நீங்கள் இப்போ வாசிக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் டைமிங்லாம் ப்ராக்டிஸ் வந்து வீட்டில் கம்மி சார். அதனால தான் நீங்கள் பெட்டராக பண்ணுறீங்க. கொஞ்சம் பாடிட்டே வாசிக்கிற எந்த கலருமே சொல்ல மாட்டாங்க சார். இந்த மாதிரி பாடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்லுவேன் பாடுங்க கற்றுலான்னு சொல்லுவேன். நான் சொல்லியே பார்த்தேன். நானும் பாடி வாசி காட்டிட்டேன். இப்போ தான் சீரியல் பாடினாங்க. நல்லா இருக்குது, வாய்ஸ் சூப்பராக பாடினாங்க. கிளாஸ் நல்லா பாடினாங்க. சின்ன பிள்ளைங்க வயசுல லைன்ஸ்லாம் மெமரி பண்ண முடியாது. அது ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எப்படி பண்ணுவோம் போயிட்டு இருக்குது. அவங்க அதை புரிஞ்சுக்கிற டைம் வரும்போது பாட லெஃப்ட் கார்டே இவ்வளோ ப்ளே பண்ணுறது பெரிய விஷயம் சார். Second batch students' performance. My name is Jessica Sherin. I am studying 5th standard. Jaya Matric Higher Secondary School. I play Chinna Chinna outside.
Second batch parents come and first. Second batch parents. போன இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. போன மீட்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா பண்றாங்க. இது ப்ராக்டிஸ் வீட்டில் பண்ணுறாங்க. நானும் சொல்லிட்டா இருக்கணும். சொல்கிற நேரம் அப்படியே போகிறேன் இம்ப்ரூவ் போகிறேன் அப்படியே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். 8 months 10 months ஆகுது. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீபோர்டு வாங்க நான் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாஸ்டர்கிட்ட போனேன். கடைசி வரைக்கும் அந்த சரிகம தாண்டி என்னால் போக முடியும். ஏன் சொல்ல வரேன்னா இந்த பிள்ளைங்க எவ்வளோ சின்ன வயசுலேயே அழகாக வாசிக்கிறது பார்க்கும்போது உண்மையிலுமே பெருமையாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த கிராமத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் கருணைராஜ் அவருக்கு எல்லா பெற்றோர்களும் அப்போ வாங்கின கீபோர்டு கடைசி வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். கடைசியாக ஒன்று வந்து அவளுக்கு யூஸ் ஆகுது. உண்மையிலுமே குறுகிய காலத்தில் அருமையாக வாசிக்கிறாங்க. இது வந்து நம்ம தொடர்ச்சியாக அதை இருக்கணும், அந்த பயிற்சி இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் மறந்துடுவாங்க. மாஸ்டர் அருமையாக சொல்லிக் கொடுத்தாரு. நீங்கள் டவுன் சைடு போனீங்கன்னா தெரியும், இவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த சூட்சுமஸ் எல்லாம். எங்கே போனாலும் இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கு போனாலும் சரி, டைப்பிங் கற்றுக்கு போனாலும், மியூசிக் கற்றுக்கு போனாலும் சின்ன சின்ன பார்ட்டாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் வரணும் பிள்ளைங்க. கொஞ்ச நாள் போனோடனே பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிடும், என்ன போனதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படிலாம் இல்லாமல் வேற எந்த நோக்கமும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு கற்றுக்கணும், ஆர்வத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் மாஸ்டர் வந்து அருமையாக சொல்லிக் கொடுக்குறாரு. பிள்ளைங்களும் அதை இந்த வயசில் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நாள் போகிறாங்க, அன்றைக்கே ஒரு முழு பாட்டையும் கற்றுக்கிட்டு வந்து வாசிக்கிறாங்க. அதில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வயசில் வந்து இவ்வளோ அருமையாக வாசிக்கிறது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயம்.
நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்கணும், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், தொடர்ச்சியாக அனுப்பணும். அதுதான் முக்கியம் இதில். அதனால் எல்லா ஸ்டாஃப்லையும் மாஸ்டருக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். First batch students performance. என்ன கேஸ்
மொத்தமாக தேவை. I am Shravan Nitish. I am studying 9th standard B section in Nadekane Higher Secondary School. I am going to play Avayana Enna Theriyum dance song.
எக்ஸாம் பேரண்ட்ஸ் முன்னாடி இல்லைனாலும் ஒரு வாட்டி கிளாஸ் இருக்குல்ல அவங்களே நிற்க வச்சு முன்னாடி எடுங்க. ரொம்ப கூச்சப்படுறாங்க. அந்த கூச்சத்தை பறித்து நீங்க ரெடி பண்ணுங்க. எல்லாம் தெளிவா எல்லாம் நாங்கள் கிளியர் யார் எல்லாம் போட்டுருவாங்க. எல்லாரும் முன்னாடி பயப்படுறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட்டு போங்க. இப்போ எல்லாரும் அனுப்புவோம். யாரும் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போய் அவங்களோட நாங்கள் 10 பேர் இன்னும் 50 பேர் இருந்தாலும் சரி அவங்க கூட்டத்துக்கு படிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெளிவாயிடுவாங்க. நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா சார் அதெல்லாம் பேசிட்டாரு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பாம்பே பெங்களூர்ல இருக்கிறவங்கலாம் பாப்பா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணாலும் கேட்கும்போது மியூசிக் போறாங்கன்னா எங்க பண்றீங்கன்னா என் ஊர் ரொம்ப கிராமம் வச்சு அப்படின்னு கேட்டாங்க. எங்க ஊர் கிராமத்துல எங்க ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அது ரொம்ப பெருமையா பேசினாங்க. இத்தனை இசை கருவிகளை உருவாக்கி இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து இன்னும் வெளியூர்ல இருக்க பிள்ளைங்க நிறைய பேர் இதில் வந்து ட்ரெயின் அப் ஆகணும். அது கொஞ்சம் தெரியல. உங்களுடைய ஆண்டோடைய ஆசீர்வாதம் உண்மையிலே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாப்பா வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரும்போது அதுக்கு முன்னே யாரும் 2 பேர் வந்து போனாங்கன்னு சொன்னீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் பாப்பா தான் முதல் அதுக்கு முன்னே 2 பேர் யாரோ 3 பேர் வந்தாங்களாம். ஆனால் அவங்க வந்து நின்றுட்டாங்கன்னு சொன்னார் சார். என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போனேன். நாங்கள் சும்மா பையன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அந்த சாமி பாட்டெல்லாம் அவ்வளோ ஒரு டேலண்டாக பாடினான். எங்களுக்கு பாடிக்கிட்டே யாரும் கேட்டீங்க பாடிக்கிட்டே வாசிங்க. என் பாப்பா அதெல்லாம் பாடிக்கிட்டே வாசிச்சேன். அப்போ நான் ரொம்ப சரி பரவாயில்ல நல்லா வந்துடுவான்ட்டு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், உன்னுடைய புது நன்மைக்கு நீ தான் பாடி நீ தான் மாசில் பார்த்தீங்கன்னா அதையும் அவர்கிட்ட சாப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஒரு ட்ரெயினை பண்ணி விடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லா பிள்ளைங்களையும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சார். புதுநன்மையில பிள்ளைகளை அந்த இது கச்சேரி வச்சிருந்தாங்க சார். நான் பிள்ளைங்களை அதை வாசி சொன்னேன். அந்த அந்த டீம்ல அந்த கீபோர்டில் போட்ட பெரிய கீபோர்டு இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வாசிச்சாங்க. அது நான் வாசிச்சேன். 3 பேரும் வாசிச்சாங்க. இது ஜோதியும் பண்ணல, டென்னியும் டேவிட்டா வாசிச்சாங்க. எல்லாமே அதை வாழ்த்துறாங்கல்ல. பிள்ளைங்க வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கற்றுக்கணும். என்ன வாய்ப்பு பயன்படுத்திங்க. எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பணம் சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. புதுநன்மையில அந்த இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க அந்த டீம்ல அந்த கீபோர்டு வாசிச்சாங்க. நான் கேட்டுட்டோம் பிள்ளைங்க செய்வாங்க கொஞ்சம் பண்ண சொல்லுன்னு சொல்லுவோம். அவங்க அலோவ் பண்ணாங்க. ஒரு 2 நிமிஷம் வாய்ச்சாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களும் மிஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய கற்றுக்கணும். பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது வாசிச்சு போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு உட்காந்து பண்றான். மற்ற நாளையில வந்து நம்ம கையில தான் சார். பிள்ளைங்க நீங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. வீட்டுல பேரண்ட்ஸ் நாங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு பண்றான். நல்லா பண்ணாங்க சார். தேங்க்யூ. ஒரே ஒரு சஜஷன் சார். இப்போ 9th போயிட்டாங்க, அடுத்து 10th இல்லைங்களா? இந்த வருஷத்துக்கு கூட நிறைய கற்றுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் வர முடியாது இல்லைங்களா சார்? அதனால வாங்கப்பா பார்த்துருக்கீங்களா?
சரி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறாங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இங்கே வந்து பரவாயில்ல, இங்கே படித்த பிள்ளைங்களாம் ஃபுட்பால் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப அனுப்பிட்டு எல்லா பிள்ளையுமே இங்க வயசுல வந்தவங்க தான். அதான் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு மாஸ்டர் வந்து அவங்க தான் இப்போ நான் இப்போ வந்து மாஸ்டர் வாசிக்கிறது எனக்கு அவர் தான் ஊக்கம் கொடுத்தாரு. ஏன்னா என்னால் அங்கே வந்து வாசிக்க முடியாது. அதனால் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க. நாங்களும் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தா நம்ம வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறோம்ல, அது முதல்ல இதுவும் ஒரு கிளாஸு நம்ம வந்து ஹோம்ஒர்க் வந்து அவங்க ஊக்கம் பண்ணணும். உங்களுடைய ஆர்வத்துக்கு டைம் பேசுகிறேன். இப்போ வந்து மாஸ்டர்ஸ் ஃபீட்பேக் அடுத்த பாயிண்ட். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங். ப்ளீஸ் சாப்பிட்றதுக்கா நான் தேங்க்ஸ் கிவிங் பண்ணிடுறேன். அன்றையோட இருக்கேன், வேறு வழி கிடையாது. அம்மா வந்து சொல்லி சொன்னாங்க இந்த போர்டு வாங்கி கொடுத்தாங்க. இந்த போர்டு அது இதுதான் அம்மா பாருங்க இந்த வாங்கி கொடுத்தாங்க. நீங்க எல்லாருமே வந்து என்ன மாஸ்டர் நம்புறீங்க. மாஸ்டர் என்ன வேற ஆங்கிலம் பார்ப்பீங்க தெரியும் தெரியும். அதனால வந்து நீங்க நம்புறீங்க. அந்த நான் என்ன சொன்ன அந்த நம்பிக்கை நான் நடந்துட்டேன். ஒரு இது பார்த்தேன். கற்றுக்கிட்டவங்களை விட கற்றுக்கவங்கள்ட்ட இருக்குங்க அவங்க புதுசு புதுசு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு இதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட், மியூசிக்கில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். மற்றெல்லாம் வந்து எனக்கு பிரிக்கப்பட்டது. புஷ் பண்ணப்பட்டது. அதெல்லாம் எனக்கு உள்ளே இருந்தது மியூசிக் தான். அப்போ சின்ன வயசுல நான் இதை தொட போய் தான் அடியாங்க. இதை தொட்டா அடிச்சு வருவாங்க, ட்ரப்ஸ் தொட்டா அடிச்சுருவாங்க. அப்படியே சுற்றி சுற்றி எனக்கு வந்து 27, 28 தான் மியூசிக் சி மேஜர் எனக்கு தெரியும். இப்போ ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். மாஸ்டரே கிடையாது. நான் தான் பார்ப்பேன் மியூசிக் நான் கைடேஷன் போடுவேன் போடலாம். இப்போ நான் மியூசிக் டிசைனே போட்டுட்டேன். வழியில் போட்டுட்டேன். மாஸ்டர் கிடையாது. நான் கற்றுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நான் சீனியர் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். பசங்களை நான் சீனியர் ஸ்டூடெண்ட். ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கனாக்கா டவுட்னாக்கா நான் எடுத்து கொடுத்துருவேன். ப்ராக்டிஸ் பண்ணுறது வாசி கொடுத்துருவேன். நான் பெரிய பிளேயர் கிடையாது, ஆனால் பிளேயர் ஆகிட்டு இருக்கிறேன். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சேக்ஸ் தான் வந்து கிளாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரம்ஸ் வாசிப்பேன். எல்லாம் கிட்டார் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் வந்து தானே ஐயோ ஒன்று தானே தெரிஞ்சுக்கணும். அவர் நல்லா பாடிட்டு இருந்தார். இன்னொரு பயம் இப்படி பாருங்க ஸ்டாஃப்லாம் வருவாங்க. பயத்தில் அதனால எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்கு நன்றி. எல்லாம் வந்துட்டு உங்க நம்பிக்கை இருந்து நடந்து போனாங்க. இந்த மீட்டிங் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வச்சு ஞாபகம் மார்ச் 25 வச்சோம். அதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம பிள்ளைங்க வாசிக்கிறதுக்கு எனக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர் நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் நம்ம வந்து வேற யாரும் நம்ம எங்கே கூட்டு போய் எங்கே போனாலும் ஃபீஸ் கேட்குறாங்க. எங்கே போனாலும் 1500 2000 நம்ம சரி அந்த கோயம்புத்தூர் இருக்கும் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. அவங்க சரிவிட்டு ஒருத்தர் இருக்காரு. என்னுடைய நோக்கம் உங்களுக்கு நான் எப்போ ஃபீஸ் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணி வரல சொல்கிறேன். ப்ரொஃபஷனலான மியூசிக் தான். இப்போ இதை படிச்சிட்டாங்கனாக்க இந்த மியூசிக் இப்போ நான் கீபோர்டு வாசிக்கிறதா தான் நான் டெம்பர் வாசிக்க முடியுது. கீபோர்டு வாசி தான் நான் கிட்டார் வாசிக்க முடியுது. இதுதான் எனக்கு வேறு மாஸ்டர் தான். ஏன்னா எல்லா கீஸ் தெரிஞ்சிடும். ட்ரம்பட் வாசிக்கும் போது எனக்கு கீஸ் போடணும் மைண்டில். ஏன்னா இதை வச்சு இப்போ நீங்கள் மற்றதை படிச்சுப்பாங்க. அதனால் கீபோர்டுக்கு இது வாசிக்க ஈஸியும் கூட. கிட்டார் வாசிக்கும் போது ஸ்ட்ரிங் கை வலிக்கும். ட்ரம்பட் வாசிக்கும் போது வாய் வலிக்கும். சாக்ஸோஃபோன் வாசிக்கும் உடல் கடிச்சு விட்டு வாசிக்கணும், அது வலிக்கும். அது பசங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, வாசிக்க மாட்டாங்க, வலிக்க ஆரம்பிச்சிடும். இருக்கிறதுல ஈஸியான இன்ஃபர்மேஷன் மட்டும் கீபோர்ட். இப்போ இது வாசிட்டா வச்சுக்கலாம், அவங்க ஃபிங்கரிங் கிடையாது. ஃபியூச்சரில் அவங்க பியானோவில் கிரேட் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாதத்தை போய் இப்போ 4000 கொடுக்குறாங்க. 4000 கொடுத்து இப்போ மாதம் 4000 பியானோ கிளாஸ். பியானோ மட்டும் வேணும். அதெல்லாம் பெருசாக இருக்கும். பேசிக்கே வந்து 50,000 எலக்ட்ரிக் பியானோ. அது 35 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி 3 கோடி ரெடி மாதம் மாதத்துக்கு எத்தனையோ கோடிலாம் இருக்குது பியானோ. இப்போ கப்பலில் வந்து கண்டெய்னர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இப்போ நம்ம படிக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு ஸ்டேஜ் போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நொட்டேஷன் தெரியும்னா வச்சுக்கோங்களேன். கிட்டார் எடுப்பாங்க, அவங்க ப்ரைஸ் யார்ட்டி போகிறாரு. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் தான். நம்ம வந்து பின்னாடியில் நான் தனியாகவே போயிட்டு நான் அப்ளிகேஷன் போட்டு நான் டேட் புஷ் வந்துடலாம். நாளைக்கு அவங்களே சம்பாரிச்சு இப்போ 20 வந்து தான் வச்சுக்கோங்க. 20 வயசு வந்துட்டாங்க, 22 வயசு வந்துட்டாங்க. பிள்ளைங்க மட்டும் நேராக போகலாம். இங்கேருந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு கிட்ட நான் செகண்ட் எடுப்பாங்க சார். அப்படி ஸ்கிப் ஆகி 4 அப்படி ஸ்கிப் ஆகி 8 பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேறு மாதிரி லைஃப் கொண்டு போகும். மியூசிக்கில் வேல்யூ இல்லாமல் கிடையாது. அந்த வேல்யூ பற்றி
வாசிக்கிறதுக்கும் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கும் சங்கராபுரத்தில் வந்து கமல் சார் ஒரு வாசனை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு சுத்தமாக வர முடியல படுத்து எதுலேயும் வரணும்னு சொன்னார். தகவலாம் இருக்குது தகவலை ஒரு இது தகவலை வாசிக்க மரம் நல்லா இருக்கு. முதல் தகவலை வாசம் நல்லா இருக்கு. தோலில் வாசிக்கும் அது எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் ஸ்டாப் ஆகிடும். விஓ ஸ்டாப் ரெண்டு விஷயம் நான் வந்து ஒரு மைண்ட் வச்சும்போது எனக்கு அதனால அதாவது வந்து ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு கூட்டு போகிறோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நாள் அதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனால் அந்த புஷ் நீங்கள் பண்ணிங்கன்னா என்னால் எனக்கு பாதி தான். என் கூட பசங்களை நம்ம மிரட்டினாக்க ஒதுக்கிறாங்க. நம்ம அப்படி இப்படின்னு காம்பரன்ஸ்லாம் ஆனாதான் அவங்க கிட்ட வராங்க. என்னமோ சொல்லி அவங்களுக்கு இன்னும் பண்ணி இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. டென்னியில் பேசவே மாட்டாங்க. 4 மாதம் மழை மாதிரியா இப்போ வந்து பயங்கரம் வாயிக்கிறான். இப்போ இது போன முறை மைண்ட் ஃப்ரீயா இருந்து பசங்களுக்குள்ள செட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 வருஷம் நல்லா வித்தியாசம். ஏன்னா இப்போ 1 இயர் முடியல, இன்னும் 2-3 வருஷம் கண்டினியூஸா எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வித்தியாசம் நல்லா தெரியும். 1 இயர்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பசங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் பண்ணணும். டைம் ஆகுது. பக்கத்துல பாருங்கப்பா. சைடுல ஸ்கூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஆகுது. அது கார் போறது இடத்துல சைடு நாங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் வருவாங்க. செகண்ட் பேட்ச் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ச் கமெண்ட்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. பேர் சொல்லுங்க. ஜோசப் ரித்திகா பேர் இருக்குன்னு ஒரு பார்வைன்ற மாதிரி அவங்க 2 பேர் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ கிளாஸ்ல 2 பேரும் அந்த மாதிரி 2 பேர் போட்டி போட்டு வாசம் அப்படி நம்பி என் பசங்க விட்டா அடிச்சிடணும் அந்த மாதிரி 2 பேருமே ஒன்றா வாசிச்சாங்க. இன்னைக்கு அவன் செய்யணும், நாளைக்கு அவன் செய்யணும் வாங்கிப்பான். 2 பேருமே பேசிக் கிரேட் முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு முடிக்க போகிறாங்க. எக்ஸாம் போக ஆஃப்லைன் எக்ஸாம் நம்ம கேமரா வீடியோ எடுத்து நம்ம அமிஸ்டா வச்சிங்கன்னா பிரிண்டி போயிடும். அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தெரியும் போங்க இது மாதிரி பார்த்து அவங்க அப்படி ரெஜிஸ் கீபோர்டு வாங்கினது ஸ்லோவாக இருக்கான். கீபோர்டு வாங்கினதுக்கப்புறமா இப்போ அவன் வாசிச்ச ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆட்டோமாத்திரம் இருக்கட்டும் ரைட்டப்பா. அவன் வாசிச்ச முதல் நோட்ஸ் சாங் இந்த சாங் தான். வேறு சாங் வரைக்கும் அவன் வாசிட்டே இருக்காரு. லேட்டாக தான் டைம் சாங் வாசிச்சா டைமிங் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். பொறுப்பு நாள்
பொறுப்பு மாசம் டைம் அடிச்சிருந்தே வீடு விக்கி அண்ணன் அதுக்கு அப்பாவே கமெண்ட் சொல்லிட்டாரு. ரொம்ப தயக்கம் அந்த பயம் தான், மற்றபடி மோதுவான், வாசிச்சுட்டே இருப்பான். கீபோர்டுக்கு ஒரு லெஃப்ட்ல இருக்கு பிடிச்சிட்டு வாசிச்சுட்டே இருப்பான். ஒரு 2 நோட்ஸ் வரலையா மோதிட்டே இருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் தயக்கம் ஆச்சு. அப்பா அம்மா கொஞ்சம் கண்டிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சோம். அப்புறம் நல்லா நிறைய அவர் கொஞ்சம் சாங் திரும்பி கேட்டான், எழுதி கொடுத்தேன். இந்த சாங் கொஞ்சம் டஃப்பான சாங். இந்த காதுவலியில் ஒரு மாதிரி போகும். நான் அது என் விருப்பத்துக்கு எழுதி கொடுத்தேன். அவன் விருப்பம் கேட்டால் உங்கள் விருப்பத்துக்கு எழுதி கொடுக்க சொன்னா நான் எனக்கு பிடிச்ச சாங் சொல்லி எழுதி கொடுத்தேன். ரொம்ப கஷ்டமாயிட்டான். மற்றெல்லாம் அவன் கேட்ட சாங் நல்ல பையன், நல்லா வந்துடுவான். ஹாஸ்டல் சொல்கிறேன் நினைக்கிறீங்க. கொஞ்சம் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஜோன் வந்து அவங்க அம்மாச்சி அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க 3ர்ட்லேயே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நான் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நான் பார்த்தேன். என்ன சாங் வாசிங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அன்னைக்கு? ஸ்கேல் சொல்லி கொடுத்தேன். செகண்ட் கிளாஸ் கிறிஸ்மஸ் சாங். எனக்கே பயமாயிடுச்சு, இந்த பொண்ணு இப்படி வேகமாக போனால் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய கிறிஸ்மஸ் சாங் இருக்கும். அது கிறிஸ்மஸ்க்கு வாசிக்கணும்னு சொல்லி சாரும் சொன்னாங்க. டக்குன்னு வாசிட்டேன். நல்லா வாசிட்டாங்க. நல்ல ஸ்பீடு. அதாவது இப்போ 4th படிக்கிறேன்னா 4th படிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேகத்துக்கு ஓடிக்கிறாங்க. 9th பசங்க வேகத்தில் அவங்க 3 பேருக்கு ஓடிக்கிறாங்க. இதுதான் வந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இழுத்து வரப்பட்டவர்கள் இப்ப கொஞ்ச நாளா சிரிக்கிறாங்க. என்ன பார்த்தா ஒவ்வாமை மாதிரி ஆயிடும். வேற ஒருத்தர் நீங்க முகத்தை காமிச்சீங்கன்னா மறுநாள் அவர் கிளாஸ்ல அவரு கோவமா பேசிட்டாரு, அதனால நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போறேன்னு ஒரு சாட்டர்டே கிளாஸ் வரல. ஆனா இன்னைக்கு அந்த சாங் வெளியில வரல நான் வாசிக்கிற மாஸ்டர் கேட்டாங்க. அவங்க சித்தப்படி ஆகிட்டது. நல்லா வாசிப்பாங்க. டைமிங் வரல வந்துருவாங்க. பியானோ அவங்களுக்கு வந்து தான் வாசிப்பாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த ஆர்வம் முழுசா வரல. கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பிள்ளைக்குரிய சாங் வந்து டைமிங் சூப்பரா வாசிச்சாங்க. பார்த்துருக்கீங்க. சாம் அந்த மாதிரி வந்துட்டேன். அப்படியே தலையாட்டாம இருந்தா அப்படி கண் தெரியும் வருது. ஆசிக்க மாட்டாங்க. பண்ணுங்க சார், திட்டுங்க சார் நீங்க அப்படின்னு அம்மா சொல்லி போனாங்க. நம்ம ஆல்ரெடி கோவத்துல இருக்கிறோம். ஆசிக்க மாட்டேன் திட்டோம்னா அப்படியே வரலன்னு சொல்லிட்டோம்னா இப்பெல்லாம் நல்லா செட் ஆயிட்டாங்க பசங்க. பெரிய ஒரு வயசு தெரியுங்களா, ஏன் கூட செட் ஆயிட்டாங்க. ஓகே இவரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு. 3rd பேட்ச் தான் இன்ன வரைக்கும் யாரும் லெசன் போகல. யாரும் லெசன் போகல. அவங்க எல்லாருமே லெசன் போயிட்டு இருக்காங்க. அது சொல்ல மாட்டேன். ஜோன் வந்து பேசிக் கிரேடு ரைட்ல ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. லெஃப்ட் கார்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. விக்கியும் அதே போல சேம் 2 பேர் ஒரே ஸ்டேட் இருக்கலாம். இவங்க இன்னும் பேசிக் கிரேடு நோட்டேஷன் லெசன் 3 பேர் மட்டும் கண்டிப்பாக உங்கள் இடத்துல இன்னொரு பொண்ணு வரல. 3 பேருக்குமே நோட்டேஷன் தென் ஜோதி வந்து ஃபோக்கஸ். ஜோதினா ஃபோக்கஸ் தான். நான் பார்க்கறது ஏமா அப்படியே லெசன் நோட்ஸ் எடுக்கிறனாக்கா அந்த கண்ணில் அப்படி விரிஞ்சிடும். அப்படியே கூட கிளியர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டாக வாசிப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியல. நோட்டேஷனில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க. நோட்ஸ் பார்த்து வாசிப்பாங்க. எயிட்டா வந்து எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க தாமரை பூ. அதாவது இருக்கிறதுலே எல்லாரும் நாங்கள் தேடி வேணும்னே டஃப்பான சாங் தான் கொடுத்தேன். தாமரை பூவும் நம்ம தாளம் வாசிக்கிட்டே கஷ்டப்படுறோம். பெஸ்ட்டான சாங் தான் அது. ஏன்னா கொடுக்க ஸ்டான்ஸை போகும்போது ரீடம் போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மெலடி அப்படி ஒரு மெலடி வரும். அப்படியே அதாவது காப்பாற்ற நேரத்தில் காப்பாற்றணும்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இவங்களாம் வந்து கராத்தே கிளாஸ் போனால் மாஸ்டர் அவங்கள காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி நல்ல பேரை கொடுக்குற வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறீங்க, சைலண்ட் கில்லர். இவங்க டீ கூட கிடையாது. போன மீட்டிங் வந்து கடைசி நாள் வரைக்கும் மாஸ்டர் 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 கிளாஸுக்கே வர மாட்டாங்க. வந்து விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை வந்தால் ஜாலி தான் இருக்கும். செகண்ட் கிளாஸுக்கு ஜாலி தான். ஜாலியாக விளையாண்டு பேசி சுற்றிட்டு இருப்பான். ஆனால் கடைசி டைமில் எப்படி தான் வாசிப்பாங்கன்னு தெரியாது. வாசிப்பாங்க. போன டைம் என்ன வாசிங்க மாசில் நீங்கள் பாட்டு நான் சொல்லியே கொடுக்கல. ஒரு சொல்லிட்டு அப்படியே வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்புறம் வாசிட்டாங்க. இப்போ அந்த உயிரின் அவங்களே கேட்டு அந்த பாப்பா வாசிட்டாங்க. ரொட்டேஷன் சரியாக போகல.
ரொட்டேஷன் பண்ணுறதுக்கும் நல்லா பண்ணிட்டாங்க. எதுக்கு நல்லா ஸ்பீடு ஃபர்ஸ்ட் கிரேட் அவங்க எக்ஸாம் போகும்போது நான் வெயிட் பண்ணுறது பாப்பா வரலாம். அவங்க போகிறதுக்கு இன்றும் வந்துடுவாங்க நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடு என்னன்னு கோமக்குடி மாஸ்டர் கோமக்குடி சார் மாஸ்டர் கேமரா மாஸ்டர் சூப்பராக வாசிப்பாங்க. டேனிஷன் வந்து அப்படி ஜெஸ்ட் வந்து வீட்டில் போர்டு இல்லாததுனால கொஞ்சம் சைலண்டாக இருக்குமா. கீபோர்டு இருக்குனாக்க மாஸ்டர் வாசிக்கலாம் லேட் ஆச்சுனாக்க திரும்பி உட்காந்துருக்கோம் ஓட போகிறோம். மாஸ்டர் பார்த்தோன்னே மாஸ்டர் வந்தாங்க ஓட கொடுத்து திரும்பி போர்டு பக்கம் பாருங்க. நான் கேட்கறதுனா ஃபர்ஸ்ட் போர்டு பக்கம் டெய்லி தான் நான் சொன்னேன் நான் மறைச்சிட்டு இருந்தாரு. இப்போ சிரிக்கிறார். பெரிய வளர்ச்சி நல்லா வாசிப்பான். 2 சாங் நான் சும்மா வைக்கிட்டேன். அவன் ஃபோக்கஸ் பண்ணானாக்க சூப்பராக வாசிப்பான். எவிட்டாக ஈக்குவலாக போயிடும், செல்லுன்னு போயிடும். இவங்க செட்டில் சொல்லுவாங்க. அதனால நான் யாரை பற்றி நெகட்டிவாக நான் கமெண்ட் ஏன் சொல்லலைன்னாக்க நெகட்டிவாக கமெண்ட் சொல்கிறவங்களாம் வந்து நின்றுட்டாங்க நிறைய பேர். யாருன்னு சொல்லிதான் சொல்லுவான். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லாத அவருக்கு பேசக்கூடாத விஷயத்துக்கு பேச தேவைன்றதுனால நிறைய பேர் வந்தாங்க. அவன் நின்றுட்டான். அதனால இதுக்கெல்லாம் நிற்கிறாங்கன்னாக்க அது பாசிட்டிவ் தான் சொல்லி ஆகணும். எல்லாமே எல்லாம் நல்லா வாசிக்கலாம். தெரியும் ஒரே ஒரு மிஸ்டேக் எல்லாருமே காமனாக பண்ணுறதுனாக்க நான் எழுதி கொடுக்குற சாங் லெசன்ஸை திரும்ப எடுத்து பார்க்குறதே கிடையாது. நான் சொல்கிறது நம்ம கஷ்டப்பட்டு எழுதி கொடுக்கணும் அனௌன்ஸு அப்படியே கொடுத்தா டச் பண்ணணும்னா வாசிக்கிறது கிடையாது. ரொட்டேஷன்ஸ் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் ஸ்லோவாக இருக்கிறாங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் செய்யணும். நான் இப்போ டெய்லி வந்து எனக்கு எழுதி அனுப்ப மாஸ்டர்னாக்கா வீடியோ அனுப்பிச்சிருந்தாப்பா விக்கி அனுப்பிச்சிருந்தாப்பா எல்லாருக்குமே நான் வீடியோ கேட்டாங்க வீடியோ அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் மட்டும் வீட்டில் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுங்கள். எப்படி அது பண்ணணும் நான் கிளாஸில் பார்க்குறேன். எனக்கு முன்னாடி ஓரளவுக்குலாம் உட்காராங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டில் போய் நான் சொல்கிறது தான். இப்போ இந்த சாங் கூட வீட்டில் மொபைல் கேட்டு வாசிங்கப்பா பாட்டை கேளுங்கப்பா ஸ்லோ பண்ணுங்கப்பான்னா திரும்ப திரும்ப அப்படியே தான் வராங்க. அது நான் கொடுக்கவே முடியல. இது வந்து அவங்களுடைய பிளேயிங் இது இருக்குன்னு சாப்பிட்றதுக்காக தான். அப்படி நோட்ஸ் தான் இல்லை நோட்ஸ் தான். இவங்களை எல்லாமே நொட்டேஷனில் மாத்திரம் தான் என்னுடைய நொட்டேஷன். இப்போ சரியாக சாங் வாசிக்காதவங்க தான் நொட்டேஷனில் அவங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு மெயினான இடம். மற்றெல்லாம் இந்த சாங்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அம்மா சொன்ன மாதிரி மாசில் வாசிக்கிறதுலாம் வந்து இப்போ இப்போ ஆரம்பித்தா அடுத்த மாதத்தில் ஒரு சாங் விடாமல் வருகை பாடல் குணங்களிலே ஆண்டவர் இறக்கும் ஆயிரம் தூயவர் அப்படியே பக்காக வாசிக்க வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு விஷயமே சூப்பராக வாசிக்கிறாங்க பசங்க எல்லாமே. ஆனால் அந்த எய்ம் அது கிடையாது. ரொட்டேஷனில் போகணும். அது போய்ட்டு அவங்க பெரிய அப்ளிகேஷனாக ஆகிடுவாங்க. அதுதான் இவங்களை குறித்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் எதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கணுங்களா இல்லை கம்மியாக இருக்கணும்? வேறு ஏதாவது உங்கள் பிள்ளைங்களை பற்றி கேட்கணும்னா தேங்க்ஸ். அடுத்த டைம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக அடுத்த டைம் நம்ம மீட்டிங் போடுறது. இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆயிடும். போன வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தோம் பர்சனாக. இப்போ ஒரு வருஷம் ஆகிட்டு ஒரு மாதம் 31ஆம் தேதி நடந்து ஒரு வருஷத்தில் எப்போ ஒரு வருஷம் ஒரு கிளாஸ் ஏற்றோம். ஒரு வருஷம் கிளாஸ் போகிறது ஒரு வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து எப்போ வந்தீங்க? 7ஆம் மாதம் 11 ஜூலை. ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகுது. அதனால நான் இன்னொரு விஷயம் டவுனில் வந்து போகிற பசங்க நான் இப்பயும் ஜேஎஸ்க்கு ஒரு வருஷம் பேச போகிறேன். அங்கே இருக்கிற ஒரு பையன் ஒரு 5 வருஷமாக கிளாஸ் போயிட்டு இருக்கான். கிட்டாரில் ஒரு சாங் தான் வாசிப்பான். என்ன பார்க்கறதுக்கு வரலாம். அவங்க மாஸ்டர் சொல்லி அனுப்பிச்சாரு. எல்லாம் ஃப்ரெண்டு தான் சொல்லி அனுப்பிச்சாரு. போய் பார்க்க பார்த்தா வாசிக்கிறாங்க. ஸ்கேல் வாசிப்பாங்க. ஸ்கேலாக சொல்லி போயிருக்காங்க. ரொம்ப கிடப்பில் போடுறாங்க. என் எங்கள் என்ன சொன்னாலும் எங்கள் அக்கா பொண்ணு வேலையில் சேர்த்தேன். ஒரு மாதம் ஓ மட்டும் கொடுத்தாங்க வேலையில். அது ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் அடுத்த ஸ்ட்ரிங் இறக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வாசி அடுத்த ஸ்ட்ரிங் ஏன் சத்தம் வருது? ஒரு ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு போடு. ஒரு மாதம் ஒரு ஸ்ட்ரிங், அடுத்த ஒரு மாதம் இன்னொரு ஸ்ட்ரிங், 4 ஸ்ட்ரிங்கு 4 மாதம். அப்புறம் 2 பிரிச்சு விட்டுருவாங்க. 2 அது ஒரு வருஷம் ஆகும். அவங்க ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் வாசிக்கிறது. நான் பசங்களுக்கு சொல்கிறது எல்லாமே உனக்கு எந்த சாங்னா நீங்கள் வந்து விளையாடுவோம் நோட் செய்து கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சந்தோஷமா ஷார்ட்ஸ் கூட இது போடும். என்ன வேணா பண்ணு. சுரேஷ் நல்லா வாசிக்க ரிக்வஸ்ட் பண்ணு. ஆனால் நோட் நோட்டேஷன் வாசி. பசங்க சொல்லிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லாருமே ஒரு செட்டாயிட்டாங்க. செட்டாயிட்டாங்க பசங்க கூட நல்லா போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுடைய பெரிய ஆதரவு தான். நாங்கள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க. நான்
நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இந்த வேலைக்கு கொடுக்கலாம், நான் வேற வேலைக்கு போயிடுவோம். கிடைச்சதாதான் சார் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிடைக்கலதான் கொடுத்துருக்க மாட்டோம். இதுக்காக நாங்கள் டவுனை தேடி போய் ஒரு ஆள் எனக்காக ஒரு மேன் பவர் வேணும், கொண்டு விடுறது வேணும், கூட்டிட்டு வரணும், வெளியில கொண்டு விடுறதுன்னா எவ்வளோ அது டைம் வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு நீங்கள் கிடைச்சது பெரிய விஷயம். எங்க பிளான் பண்ணல அவசர அவசரமா பண்ணியாச்சு. அடுத்த மீட்டிங் வெயிட் பண்ணலாம்.